வணக்கம், வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். மஹேந்திரா ரீசெண்டாக தான் அவங்களுடைய ஒரு புது கார் இல்லை அவங்களுடைய ஒரு பழைய காரோட ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனான மஹேந்திரா XUV 3XO லான்ச் பண்ணி. இந்த ஒரு கார் வந்து நம்ம XUV 300 இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கார்லேருந்து இந்த காருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு, அது இல்லாமல் இதுக்கு 3XOன்னு பேர் வச்சதுக்கு இன்னொரு காரணமாக இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எங்களுடைய பழைய மாடலான அந்த மஹேந்திரா XUV 300 இதில் 3 மடங்கான விஷயங்கள் நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம். அதனால தான் எந்த ஒரு மாடலை நாங்கள் 3XOன்ற ஒரு பேரை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் 3 மடங்கான விஷயங்கள் இந்த வண்டியில் அதிகப்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு எலாபரேட்டிவ் ரிவ்யூ வீடியோவை இன்றைக்கி நம்ம வீடியோ பார்ப்போம். பார்க்க மெடிச்சனுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த கிரெடிட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட டிசைன் எப்படி இருக்குன்ற செக்மெண்ட்டே பார்ப்போம். டிசைன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இருந்த மாடலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி தான். என்ன டிசைன் வந்து ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க, ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. பட் வண்டி பார்க்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாடர்ன் ஃபீலாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி வைங்க. பட் எனக்கு என்னமோ அந்த ஒரு பழைய XUV 300 டிசைனு எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. இந்த ஒரு ஃபேஸ் லிஃப்டோட டிசைன் ஒரு ஈவியை ஒரு மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐசி இன்ஜின் கார் மாதிரி இல்லை. அந்த ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் இன்னும் டப்புன்னு பார்த்தா ஒரு ஈவி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் டிசைன் இதுவுமே நல்ல ஒரு மாடர்ன் டோன்னே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெயிட் ப்ரொஃபைல் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாதிரி தான் அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் லைட்டாக அந்த ஒரு சின்ன சின்ன கோடு போடுற மாதிரி விஷயங்கள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்துட்டு சைடில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டி ரியர் சைட் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ நிறைய பேர் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு பின்னாடி டைல் லைட்ஸ் அப்படியே கனெக்டடாக கொடுக்குறது. ஆமாம், இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படியே ஒரு லைன் வந்து அது ஒரு கனெக்டடான ஒரு லைன் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. இந்த இடத்துலையும் நல்லா இருக்கும். இந்த XUV 300ல் அந்த ஒரு ரியர் போர்ஷன் எல்லாருக்குமே ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா வண்டியோட ஃப்ரண்ட்டும் நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங்கில் இருக்கும், சைடும் நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங்கில் இருக்கும். பட் ரியர் மட்டும் அந்த வண்டியோட டிசைனுக்கு அது ஒத்து போகாத மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னுட்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல ரியலி ரியர் போர்ஷன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டர் காராக மஹேந்திரா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாங்க, பின்னாடி ரியர் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு ஒரு 3 பேர் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறாங்கன்றப்ப அவங்களால ஈஸியாகவே நல்லா உட்காந்துட்டு வர முடிகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சீட்டு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சீட்டு, அந்த கோ ரைடர் சீட், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. ஓரளவு வண்டியோட பேசஞ்சர் கம்ஃபர்ட் அண்ட் அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டில் ரொம்ப சூப்பராகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வைடரான நல்ல ஒரு கேபின். அதனால் உங்களுக்கு வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் கம்ஃபர்டபுள் மாதிரி விஷயங்கள் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான கேபினெட் இருக்குது இந்த ஒரு வண்டி பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்டீரியரில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட சன் ரூஃப். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இந்த வண்டியோட இன்டீரியரை இன்னுமே ஒரு நல்ல ஒரு பெட்டர் மாடர்ன் ஃபீல் கொடுக்க வைக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட். ஆமாங்க, ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்கு யூஸ்வலாக வர மாதிரி அந்த ஒரு LED டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அப்பியரன்ஸோடையும் இருக்குது. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டைல் பிடிக்காது. ஏன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து அந்த ஒரு RPM வந்து எந்த அளவுக்கு போகுதோ அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு டார்க்னஸாக இருக்கும். அதனால ஒரு சில பேருக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பிடிக்காது. பட் ரியலி இதுவுமே நல்ல ஒரு விசிபிள் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதான் அந்த சென்டரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு டச் டிஸ்பிளே கிளஸ்டர். அதை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இந்த ஒரு காரில் நல்ல ஒரு 26.3 சென்டிமீட்டருக்கான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியலி நல்ல பெரிய டிஸ்பிளே, அப்படியே ஒரு டேப்லெட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதில் அப்படியே ஒரு சில பிசிக்கல்ஸ் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் சூப்பர் தான். அந்த ஒரு கிளஸ்டர் மூலமாக நீங்கள் அந்த வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், மியூசிக்ன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த வண்டியில் 80க்கும் மேற்பட்ட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இதுன்னு ஏகப்பட்டது.
அதை மாதிரி ஃபீச்சர்ஸும் நீங்கள் அந்த ஒரு டிஸ்பிளே வச்சுட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். அது இல்லாமல் சேஃப்டி பொறுத்தளவுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு பேசிக்லி அதான் பேசிக் மாடல்லே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. அதில் மஹேந்திரா பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி விஷயங்கள்லாம் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு சேஃப்டி ஸ்டார் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி இதுவுமே ஒரு 5 ஸ்டார் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இதில் வந்து லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அடாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்குன்னா அந்த ஒரு அடாஸ் ஃபீச்சர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது மாட்டு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த ஒரு கார் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளே பிரேக் போடனாலும் அந்த வண்டியை ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போட்டு அந்த ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் எங்கேஜ் பண்ணும் இல்லையா, அதை மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் அடாஸு. அது இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அடாஸ் ஃபீச்சர் மூலமாக இந்த காரில் 10க்கும் மேற்பட்ட டிரைவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் சேஃப்டி மாதிரி விஷயங்களையும் ரியலி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஏசி மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இப்போ வர மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த ஒரு டுவெல் ஜோன் ஏசி அந்த ஒரு விஷயங்கள்லாம் சூப்பர் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு பார்க் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போலாம் எலக்ட்ரானிக்கலி வந்து சுவிட்ச் தான். அப்படி டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும், அகைன் ஒரு டேப்னா அது ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஹோல்டர் சிஸ்டம் உங்களுக்கு அப்படியே அது கூடயே அது ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுறீங்கிறப்போ ஹோல்டர் சிஸ்டம் ஆன் ஆகிடும். அப்படின்றப்ப ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு அது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓரளவு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபீச்சர்லாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் வரும். அதனால் நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் எப்படி இருக்குன்னு பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று டீசல் அண்ட் பெட்ரோல். பெட்ரோல் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன். 1.2 லிட்டருக்கான டர்போ TCMPFI இன்ஜின் ஒன்று. இந்த இன்ஜினால் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 82 கிலோவாட் ஆஃப் பவரும் அதுக்கடுத்து 200 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு பவர் தான். அதுக்கடுத்து இதுலேயும் ஒரு அப்கிரேட் வருஷனாக உங்களுக்கு வந்து ஒரு 1.2 லிட்டருக்கான டர்போ TGDI ஒரு இன்ஜின் வரும். இந்த ஒரு இன்ஜின் தான் ரியலி ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஜினால் 96 கிலோவாட் ஆஃப் பவரும் அதுக்கடுத்து 230 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 60 வெறுமே 4.5 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆக்சலரேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரியலி இந்த ஒரு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜில் ரியலி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ண ஒரு மாடல்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் டீசல் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டீசல் பொறுத்தளவுக்கு 1.5 லிட்டருக்கான டர்போ CRT இன்ஜின். அதில் உங்களுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவான்ற மாதிரி லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியில் டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போகிறீன்றப்ப 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும். அதுக்கடுத்து நீங்கள் டீசல் போகிறீன்றப்ப இதுலேயும் உங்களுக்கு 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதுக்கடுத்து 6 ஸ்பீடு ஆட்டோ ஷிஃப்ட்ன்ற ஒரு அதான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டைப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு 2த்துலேயும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குதுப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியில் அந்த ஒரு ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடலு 7,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிளைம் பண்ணுறாங்க. டாப் மாடல் 15,49,000 வரைக்கும் சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நான் சொன்ன அந்த ஒரு சில ஹைலைட்டரான ஃபீச்சர்ஸ் பெரிய சன்ரூப்பு, லெவல் 2 அடாப் ஃபீச்சரு, 80க்கும் மேற்பட்ட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி டாப் நாச்சான ஃபீச்சர். அது இல்லாமல் அந்த வந்து 1.2 லிட்டருக்கான டர்போ TGSI, அதான் அந்த 230 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, அது வந்து உங்களுக்கு டாப் மாடலில் தான் வரும். மிச்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபீச்சர்ஸ் கட் ஆஃபாக தான் வரும். இந்த ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, அது வந்து இந்த வண்டியோட 2வது மாடலான MX2 மாடல்லேருந்து உங்களுக்கு டீசல் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து MX5 மாடல்லேருந்து உங்களுக்கு வண்டியில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். ஆமாங்க, உங்களுக்கு MX1, MX2, MX3, MX4 இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நார்மலான ஒரு வீல்ஸ் தான் வரும். பட்னா உங்களுக்கு MX5லேருந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். அது இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு டீசலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து பெட்ரோலில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கு, டீசல் ஆட்டோமேட்டிக் கிடையாது. பட் MX5லேருந்து உங்களுக்கு டீசல்லையும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் உண்டு. அதுக்கடுத்து AX7 தான் இருக்கிறது அடா லக்ஸரியஸ் டாப் மாடல். அதில் தான் உங்களுக்கு எல்லா வித ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக அந்த வண்டியோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து இன்ஜின் ஸ்பெக் எல்லாம் ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஒரு ப்ரிஃபரன்ஸுக்கு வேணால் அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.